5 தப்பு சொன்னா 100 ரூபா, 5 தப்பு சொன்னா 100 ரூபா, 5 தப்பு சொன்னா 100 ரூபா. என்னது 5 தப்பு சொன்னா 100 ரூபாவா? நம்மளும் போய் விளையாடி பார்க்கலாம். என்னம்மா நீயும் விளையாட வரியா? ஆமாக்கா நானும் விளையாட வரேன். 5 தப்பு சொன்னா 100 ரூபாய் கொடுப்பீங்களா? இல்லை, செருப்படி தான் கொடுப்பேன். ஏன்க்கா இப்படி சொல்றீங்க? பின்ன என்னம்மா, அதானே இத்தனை காட்டு கத்திட்டு இருக்க, உனக்கு கேட்கலையா? சரிக்கா அதெல்லாம் இப்போ விட்டு தள்ளுங்க. இப்போ ரூல்ஸ் மட்டும் சொல்லுங்க. ரூல்ஸ் எல்லாம் என்னன்னாமா, நான் 5 கொஷின் கேட்பேன், அதுக்கு நீ தப்பாக ஆன்சர் மட்டும் சொல்லணும். நான் உனக்கு 100 ரூபாய் கொடுப்பேன். அப்படின்னா தப்பி தவிர கூட சரி என்ன சொல்லி சொல்லவே கூடாது. ஓகே, அவ்வளோதானக்கா, நான் கேமுக்கு தயார். அறிவு கேமுக்கு தயாராக இருந்தால் மட்டும் போதாதுமா, அறிவும் இருக்கணும். அறிவு. சரிக்கா வந்து உட்காரு. ஃபஸ்ட்டு நீ எனக்கு 100 ரூபாய் கொடுக்கணும். ஓகேவா? என்னது 100 ரூபாவா? கோவப்படாதம்மா, நான் சொல்கிறத கேளு. ஃபஸ்ட்டு என்கிட்ட நான் உனக்கு 200 ரூபா தான் நான் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு நீ என்கிட்ட ஒரு 100 ரூபா கொடுக்கணும் விளையாடுறதுக்கு. அடுத்து நீ எல்லாம் சரியாக சொல்லிட்டேன்னா நான் அந்த 200 ரூபா உனக்கு கொடுத்துருவேன். அப்படின்னு சரியாக ஆன்சர் சொல்லிட்டேன்னா, கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டேன்னா நான் 200 ரூபா நானே வச்சுப்பேன், நீ போயிட வேண்டியது, அவ்வளோதான். சரியா? ஓகே. சரி சரி. 100 ரூபா எடு ஃபஸ்ட்டு. இதாங்கக்கா 100 ரூபா. சரி சரி ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா, நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் யாரு? வேற யாரு? நான் தான். செகண்ட் கொஸ்டின், நான் ஒரு கையில் ஒரு பால் வச்சுட்டு இருக்கேன், அது என்ன பாலு? வேற என்ன? கிரிக்கெட் பாலு. ரொம்ப உஷாராக தான் இருக்கா. சரி, மூணாவது கொஸ்டின் என்னன்னா, நம்ம இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 29 லெட்டர்ஸ் தான் இருக்குது. இனி வேலைக்கு ஆகாது. ஐயோ, 4 கொஸ்டின் ஆயிடுச்சு. இல்லைக்கா 3 கொஸ்டின்ஸ் தான் ஆச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்ட. என்னது? இப்போ நீ தானே சொன்ன 3 கொஸ்டின் ஆச்சுன்னு. அட பாவி. இந்த 200 ரூபா எனக்கு தான். ஓகே, நான் போகிறேன். சரி, எப்படிலாம் ஏமாத்துறாங்க? போ போ, இப்படி நம்மளுக்கு